செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பாக நாம் ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து செய்திக்கு கடந்து செல்வோம். எங்களை எல்லாம் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட அடியேன் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்தீர், அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நான் பயன்படுத்தி கொள்ள ஆவியானவர் தாமே வார்த்தைகளை வாயிலிருந்து பேச, நல்ல ஞாபக சக்தியோடு பேசவும், சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசவும் அடியேனுக்கு உதவி செய்யும்படியாகவும், சொல்லக்கூடிய நான் மாத்திரமல்ல, கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன் இருதயத்திலே ஏற்று அதன்படி நடந்து மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கவும் உதவி செய்யும்படியாக நம்முடைய சமுத்திரம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் கூட தடைப்பட்ட மக்களை கூட, தடைப்பட்ட விசுவாசிகளை கூட நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை மேன்மைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் குருவும் எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டது நோக்கம், இப்பொழுது இந்த உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி சிந்தித்து இந்த சத்தியத்தை படிக்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. இதை எடுக்கும் பொழுது பெரிய ஒரு கலக்கமே, ஒரு ஒரு எப்படி எடுப்போம் என்கிற அந்த ஒரு நடுக்கமே வந்து விட்டது. அவ்வளவு அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். சாதாரண விஞ்ஞானிகள், கலைநுட்பர்கள் எல்லாரையும் நாம் பார்க்கிறோம், அவர்களே நாம் பார்த்து ஆஹா ஓஹோ என்று பாராட்டுகிறோம். ஆனால் அதற்கு மேற்பட்டு அவர்களையே உருவாக்கி அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் எப்பேற்பட்ட ஞானம் உள்ளவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சாதாரண ஞானம் அல்ல இது. நம்மை படைத்த தேவனுக்கு இப்பேற்பட்ட ஞானம் உள்ள தேவனை நாம் விட்டுவிட்டால், மறுதளித்து விட்டால், தெரிந்து மறுதளித்து விட்டால், அது பெரிய பயங்கரமான ஒரு மோசத்திற்குள்ளே கொண்டு போய் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சமுதாயத்தை அழித்துவிடும். இதைத்தான் நாம் உபாகமத்திலே படித்தோம். அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை கொண்டு வரும் பொழுது அவர் பட்ட பாடு, வேதனை, சஞ்சலங்கள், மனஸ்தாபம், மன நெருக்கம், ஏன் இந்த உலகத்தை படைத்தோம், ஏன் இவ்வளவு கஷ்டமான இந்த காரியத்தை எடுத்துக்கொண்டோம் என்கிற ஒரு 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 உள்ளத்திலே ஒரு எண்ணம் கூட தேவனுக்கு எழுந்திருக்கலாம். அப்பேற்பட்ட மோசமான நிலைமையிலே கொண்டு போய் இந்த ஜனங்கள் கொண்டு போய் நிறுத்தினார்கள். தேவன் இவ்வளவு அழகாக அற்புதமாக நடத்தி வந்த தேவன் அவரையே மறுதலித்து, அவரையே திட்டி, அவர் சொன்ன தீர்க்கதரிசிகளை திட்டி, அவருக்கு கீழ்ப்படியாமல் போய் இவ்வளவு அக்கிரமம் செய்த மனிதர்களை ஏன் மறுபடியும் தேவன் மீட்டெடுக்க வேண்டும்? இவர்கள் கீழ்ப்படியாமே போய்விட்டார்களே, இவர்களை ஏன் நாம் மறுபடியும் இவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று தேவன் அந்த வைராக்கியம் கொண்டார் என்பதைத்தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். நாம் படிக்கப் போகிற காரியம், முதலாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் நாம் படிக்கலாம். தேவனுடைய படைப்புகளிலே எப்படியெல்லாம் படைப்புகள் கீழ்ப்படிந்து வந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாய் பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் நீர்காலமாகி
முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். விடியற்காலமும் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் விட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. சரி, இப்பொழுது உலகத்தை திட்டத்தோடு ஒரு ஒழுங்கோடு ஒரு குடும்பத்திலே எப்படி ஒழுங்கோடு பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோமோ அந்த ஒழுங்குக்கு மேலாக இந்த படைப்பை அவ்வளவு அற்புதமாக இனி வரக்கூடிய எல்லா சந்ததிகளும் இது எப்படி படைக்கப்பட்டிருக்கும் என்பதை யோசனை பண்ண முடியாத அளவிற்கு தேவன் ஞானமாய் இந்த உலகத்தை அவ்வளவு அற்புதமாய் படைத்தார். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பூமியானது கேட்டது, கீழ்ப்படிந்தது. வானத்திலிருந்து அவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்ல பூமியானது ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்ல அது கேட்க அது செய்ய ஒவ்வொன்றையும் செய்து கொண்டே வந்தது. அது ஏதாவது ஒன்றாவது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன, இல்லை நான் வெளிச்சம் உண்டாக மாட்டேன், பகல் தான் வருவேன் அப்படின்னு சொல்லுச்சா? இல்லை. எதையெல்லாம் அவர் சொன்னாரோ அத்தனைக்கும் ஆம் ஆம் அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி பூமிகள் தன்னுடைய சிஸ்டத்தை அப்படியே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த சிஸ்டத்தை உண்டாக்கியது. தேவன் அந்த சிஸ்டத்துக்கு உகந்ததாக பூமியை உண்டாக்கி வைத்தார். அதே போல தாவரங்கள், விலங்கினங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும், புல் பூண்டுகள், மலர்கள், எதையெல்லாம் படைத்து அழகு பார்க்க வேண்டுமோ அதற்கு உண்டான சீதோஷ நிலையை எல்லாம் முதலாவதாகவே கொடுத்து அந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ப புல்பூண்டுகளையும் விலங்குகளையும் அவர் உண்டாக்கினார். எதுவுமே அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகவில்லை. எல்லாமே கீழ்ப்படிந்து அதனுடைய வேலைகளை செய்தது. எனக்கு கட்டளையிட்ட எஜமான் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், நான் அதை செய்ய வேண்டும் என்று முதல் கொண்டு ஓனாய் முதல் கொண்டு சிறிய எறும்பு முதல் கொண்டு சிறிய பூச்சி முதல் கொண்டு அது அதன் படைப்புகளுக்கு தகுந்தால் போல் அது தேவனுக்கு உறுதுணையாக இருந்தது. இது பார்ப்பதற்கு தேவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆகா, நாம் திட்டம் போட்ட திட்டத்தின்படி இதையெல்லாம் செயல்படுகிறதே என்று சந்தோஷப்பட்டார். சந்தோஷத்துக்கு எந்த இடைஞ்சலும் அங்கே வரவில்லை. இவ்வளவு அழகான இந்த பூமியை படைத்து இவ்வளவு அழகான வானமண்டலத்தை படைத்து இவ்வளவு அழகாக வைத்து ஒரு வெட்டாந்தரையாக ஒரு காலி இடமாக இதை வைத்திருந்தால் அது அழகாகவா இருக்கும்? தாம் ஒருவரே விலங்கிடத்திலும் தாவரத்திலும் பேசி உறவாடி கொண்டிருந்தால் அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒன்றுமே இல்லையே என்று நினைத்து தேவன் ஒரு நிர்ணயம் பண்ணினார். நம்மோடு உறவாடுவதற்கு, நமக்கு கீழ்ப்படிந்து நம்மை பணிந்து கொள்வதற்கு மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனிதனை உண்டாக்கினார். முதலாவது ஆதாமை உண்டாக்கினார். களிமண்ணிலிருந்து அவனை உருவமாக உருவாக்கி
தன்னுடைய சுவாசத்தையே யாருக்குமே அது கிடைக்கல. உலகத்தில் அத்தனை ஜீவராசிகளை படைத்த யாருக்குமே அது கிடைக்கல. இதை உண்டாக்குவோமாக என்று சொன்னால் அது உண்டாகிற்று. ஆனால் மனிதனுக்கு மட்டும் அவருடைய நாசியிலே அவருடைய சுவாசத்தை ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். ஜீவ ஆத்துமா ஆனான். இது பெரிய காரியம். ஜீவ ஆத்மா ஆவது ஒரு பெரிய காரியம். தேவனிடத்திலிருந்து சுவாசத்தை வாங்கி அந்த சுவாசத்தை சுவாசிப்பதற்கு நான் தேவனிடத்திலிருந்து வாங்கினது இந்த சுவாசம், இந்த உயிர் தேவன் கொடுத்தது என்பதை சொல்லுவதற்கே மனிதன் வெட்கப்பட வேண்டும். ஆனால் கொடுத்த படி சந்தோஷம் அடைந்தார். தன்னுடைய நாசியிலிருந்து ஊதி அவருக்கு சுவாசத்தை உண்டாக்கி மனிதனை உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, தேவன் ஒரு பெரிய வல்லமையுள்ள தேவன், ஞானமுள்ள தேவன் என்பதை நாம் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இந்த உலகத்தில் என்னென்னமோ சொல்லுகிறார்கள், எதையோ சொல்லி இதுதான் தெய்வம், இதுதான் அதை அடைச்சது, இதுதான் போர் செஞ்சது, இதுதான் அதை அழிச்சது, இதுதான் அதை கொண்டு வந்து சேர்த்துச்சு, அங்கே தான் அவர் பிறந்தார், இங்கே தான் இவர் பிறந்தார், அங்கே தான் அணில் ஏறுச்சு, இங்கே தான் இது ஏறுச்சு. இதையெல்லாம் சொல்லுவதற்கு வேணால் ஒரு கதை, ஒரு நேரம் பொழுதுபோக்குவதற்கு வேணால் சொல்லலாம். ஆனால் சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த சொல்லுகிற வார்த்தை இருக்கிறதே அதே ஞானம்தான். தேவன் சொல்லும் பொழுது அந்த செய்யும் பொழுது அந்த ஞானத்தோடு செய்தார். இதை எந்த மனிதனும் இழிவாக, இப்படியே அவனுடைய தேவன் படைத்தார் என்று அவன் இழிவாக பேசிவிடக் கூடாது என்பதை நினைத்து மனிதனை அவர் அவ்வளவு அற்புதமாக ஞானமாக படைத்தார். சரி, அப்படி படைத்த மனிதனிடத்திலே ஒரு மனிதனை படைத்துவிட்டு நாம் அவனோடு கூட மட்டும் உறவாடி கொண்டு இருந்தால் அவனுக்கு போர் அடித்து போயிடும் அல்லவா? என்னடா தேவன், என்னடா விலங்குகள், என்னடா புல் பூண்டுகள், என்னடா செடி கொடிகள், நமக்குன்னு ஒரு துணை இல்லையே. அந்த ஏக்கம் மனிதனுக்கு வரக்கூடாது என்பதற்காக தேவன் மறுபடியுமாக அதை நன்றாக சிந்தித்து செயல்பட்டு இவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று நினைத்து அந்த துணைக்கு வேறொரு களிமண்ணை போய் எடுத்து உண்டாக்கவில்லை. எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்கள். அதற்கு ஒரு களிமண்ணையோ ஒரு பொருளையோ வைத்து அவர் உண்டாக்கவில்லை. ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று நினைத்த தேவன் நாம் உண்டாக்கின மனிதனிடத்திலிருந்தே அவளை உண்டாக்கலாம் என்று உண்டாக்கினார். அவன் விழா எலும்பை எடுத்து அதிலிருந்து அந்த மனைவியை, அவளுக்கு ஏற்ற ஒரு துணைவியை தேவன் உண்டாக்கினார். இது அதைவிட அற்புதமான ஒரு படைப்பு. இத்தனையும் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பம். கீழ்ப்படியாமல் போவதற்கு பிரச்சனை இப்பொழுதுதான் ஆரம்பம். தேவன் நன்றாக உறவாடி கொண்டிருந்தார், நன்றாக போய்கொண்டிருந்த காலகட்டத்திலே தேவன் இவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று நினைத்து உண்டாக்கி அவளையும் உண்டாக்கி அவளுக்கு பெயரையும் விட்டு ஏவாள் என்கிற பெயரையும் விட்டு அவர்கள் வசிப்பதற்கென்றே அவ்வளவு பெரிய ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திற்கு உண்டான சுடர்வெளிகளை வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளை வைத்து தேவன் அற்புதமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அற்புத விதமாக அவர்களோடு உறவாடி கொண்டிருந்தார். அவர் படைத்ததிலே தவறில்லை, அவர் உண்டாக்கினதிலே தவறில்லை, எதையுமே தவறில்லாதபடி செய்து கொண்டுதான் இருந்தார்.
ஆனால் எப்பொழுது மனிதனை படைத்து மனைவியை படைத்தாரோ அப்பொழுதுதான் ஆரம்பித்தது கீழ்ப்படியாமை என்ற குணம். எல்லாமே கீழ்ப்படிந்தது. அத்தனை கீழ்ப்படிந்த குணத்துக்கு அவ்வளவு ஞானத்தோடு படைத்த தேவனிடத்திலே, தன்னுடைய சுவாசத்தை கொடுத்த தேவனிடத்திலே, தேவனிடத்திலிருந்து வாங்கின உயிர் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது எவ்வளவு மனஸ்தாபமாக இருக்கும். யோசனை பண்ணி பாருங்கள். நான் படைத்த எனக்கு பிறந்த என்னுடைய மகன், எனக்கு பிறந்த என் உயிரான என்னுடைய மகன், இவன் ஆசையாசையாய் வளர்வான், இவன் என்னுடைய சொல்படி கேட்டு நடப்பான், நான் நினைப்பதையெல்லாம் இவன் செய்வான் என்று நான் என்னுடைய மகனை நான் வளர்த்து ஆளாக்கினால் அவன் தருதலையாய் போனால் அதற்கு யார் காரணம்? தேவனா காரணம் அல்லது நானா காரணம்? இல்லை. தேவன் நல்லது என்று கண்டு அதை பண்ணினார். நானும் என்னுடைய மகனை இவன் இந்த உலகத்திற்கு வந்தால் நல்லது செய்வான், நன்மையான காரியங்களை செய்வான், நன்றாக படிப்பான், ஒரு சபைக்கும் இந்த உலகத்திற்கும் பேரும் புகழோடு இருப்பான் என்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசத்தோடு தான் அதை பண்ணினார். நானும் அப்படித்தான் பண்ணினேன், நீங்களும் அப்படித்தான் பண்ணினீர்கள். ஆனால் அது கெட்டு போனால் அது யாருடையது? அது நஷ்டம். யாருக்கு வந்தது அந்த நஷ்டம்? தேவன் அவ்வளவு அற்புதமாக அதை படைத்து மனஸ்தாபப்படும் அளவிற்கு மனிதன் அந்த ஆதாம் ஏவாள் செய்து விட்டார்கள். அதையும் பொறுத்து கொண்டார், பொறுத்து அதை ஏற்றுக்கொண்டார். என்ன பண்ணுவது? என்னுடைய மகன் இப்படி செய்து விட்டான், பரவாயில்லை, அவன் எப்படி திருந்து விடுவான், அவன் திருந்தாவிட்டால் இவனுக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை நான் வைப்பேன், அவன் அதிலேயாவது அவனுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதன் மூலமாவது ஒரு நல்ல வழியில நடக்கும் என்பது எனக்கு விசுவாசம். தேவனுக்கு அதைவிட விசுவாசம். அவர்கள்தான் கெட்டு போய்விட்டார்கள், இனி நான் படைத்த இவனை நான் அழிக்க மாட்டேன் என்ற நோக்கத்தோடு அவனை ஒன்றுமே பண்ணாதபடிக்கு அவனுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து அவரை வெளியேற்றி விட்டார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாமே கீழ்ப்படிந்தது, மனிதன் கீழ்ப்படியவில்லை. ஒரு சாதாரண காக்கா முதல் கொண்டு தேவன் சொன்னதை சொல்லி எலியாவுக்கு கொண்டு போய் போஷித்ததல்லவா? ஒரு சின்ன ஒரு தின்பண்ட கீழே கிடச்சா அதை பொறுக்கி வாயில போட்டு சாப்பிட்டுக்கிட்டு மலங்கழித்து விட்டு போய்விடும். அப்பேற்பட்ட காகத்திட்டத்திலே அடையை கொடுத்து, அதுக்கு ருசியான அடையை கொடுத்து, நீ போ, என்னுடைய தாசன் அங்கே பசியாய் இருக்கிறான் காற்றுக்குள்ளே, அவனுக்கு கொண்டு போய் இந்த ஆகாரத்தை கொடு என்று சொல்லி அதே அந்த காகத்தினிடத்திலே கொடுத்து விட்டு, கட்டளையிட்டு காகத்தினிடத்திலே கொடுத்து விட்டார் அல்லவா? அந்த காகம் இல்லை இல்லை, நான் செய்ய மாட்டேன், எனக்கு பிடித்தமான அடை இது, நான் அதை சாப்பிட்டு விடுவேன் என்று சொல்லுச்சா? இல்லை. என்னுடைய தேவன், என்னை படைத்த தேவன் எனக்கு கட்டளை கொடுத்து விட்டார். என்னை அழகாக படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எனக்கு எந்த சேதாரம் இல்லாதபடி பாதுகாப்பார். கண்டிப்பாக என்னுடைய தேவன் இந்த அடையை கொண்டு போய் கொடுத்த பிற்பாடு எனக்கு நிறைய அடையை கொடுப்பார் என்கிற ஒரு நோக்கத்தோடு தானே அந்த காகம் அந்த அடையை கொண்டு போய் எலியாவிடத்திலே கொடுத்திருக்கும். எப்பேற்பட்ட கீழ்ப்படிதல்! அது அடையை கொண்டு போய் கீழ்ப்படிதலோடு கொடுத்த தேவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அப்படித்தான் இந்த உலகத்திலேயும் மனிதனிடத்திலே என்ன பொறுப்புகளை தேவன் கொடுக்கிறாரோ அந்த பொறுப்புகளை அவன் செய்யும் வரை தேவனுக்கு வேதனைத்தான்.
நாம் செய்து விட்டோம் என்றால் அதை விட பெருமை நம்மை பெற்ற தாய் தகப்பன் கூட அந்த பெருமை, மனைவி பிள்ளைகள் கூட அந்த பெருமை அடைய மாட்டார்கள். என்னுடைய மகன் நான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு விட்டான், கீழ்ப்படித்து விட்டான், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான் என்று பெருமைப்படக்கூடிய அளவிற்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு விலங்கு செய்தது, அதே போல ஒரு பூச்சி, ஒரு சின்ன பூச்சி, தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு விரோதமாக கிளம்பி வந்தவன், அந்த பட்டணத்தை அழிக்க அவன் ஆசையாய் போய் ஒரு நிழலிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அந்த உட்கார்ந்த இடத்திலே அவன் சுகமாக ரசித்து பார்ப்பதற்கு, அவனுக்கு ஒரு நிழலை உண்டாக்குவதற்கு தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஞானமாய் அவன் தப்பு பண்ணியிருக்கிறான். அந்த தப்பை கூட அவர் பொருட்படுத்தாதபடி அவன் ரசிக்கிறான். அந்த ரசிப்பை நாம் கெடுத்துடக்கூடாது, அவனுக்கு ஒரு அழகாக ஒரு நிழலை உண்டாக்கி கொடுக்கலான்னு சொல்லி தாவரத்துக்கு கட்டளையிடுகிறார். என்ன படைப்பு பாருங்கள், அற்புதமான படைப்பு. நிமிஷத்தில் என்னுடைய மகன் இந்த வெயிலில் காஞ்சு கொண்டு இருக்கிறான், அவன் ஆசையாக இந்த பட்டணத்தை அழிக்க பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் ரசித்து பார்க்க வேண்டும். அதனால் ஆமணக்கு செடியே நீ முளைச்சி வா. என்னங்க, உடனே படபட வந்து முளைச்சு அவனுக்கு நிழலை கொடுத்தது. படித்து பாருங்கள், யோனா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் படி. பக்கம் 1074. யோனா 4:4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை. தேவனுக்கு விரோதமாக கிளம்பின மனிதன் அவன் அந்த 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 நகரத்தை எப்படி அழிக்கப் போகிறார் நம்ம ஆசையாக பார்க்கலாம் என்று போய் உட்கார்ந்த மனிதனை எவ்வளவு ஒரு கண்ணோட்டத்தில் தேவன் நம்மை பார்க்கிறார் பாருங்க. நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் மன்னிக்கிறேன் உன்னைய, ஆனால் அந்த தப்பை நீ எப்போ திருத்திக்கிறியோ அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். நீ 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 என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ நினிவேக்கு போன்னு சொல்லி நான் சொல்லியும் நீ போகாமல் நீ மறுபடியும் வந்து அங்கே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி போட்டு நீ வந்து இங்கே திரும்பி வந்துட்ட. இப்பயும் கூட நான் அதை அழிப்பேனா அழிக்க மாட்டேனா என்பதை நீ சந்தோஷமாக ஆவலோடு எதிர்பார்த்து அந்த நகரத்தின் மேலே போய் உட்கார்ந்து எப்படி அழிக்க போகிறாருங்கிறத பார்க்கறதுக்கு நீ சந்தோஷமாக உட்கார்ந்துருக்கிற. நான் உன்னை மாதிரி அல்ல, நான் உன்னை படைத்தவன். உனக்கு என்னென்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அத்தனை சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அத்தனை சந்தோஷத்தை நீ ஏற்றுக்கொண்டு என்னை நீ வெட்கப்படுத்தினால் உன்னை நான் இந்த உலகத்திலே பேர் முதலாய் அற்று போக பண்ணுவேன். உபாகமத்தில் படிக்கலாம். உபாகம் 32ஆம் அதிகாரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை. பேர் முதலாய் உன்னுடைய பேர் இந்த உலகத்திற்கு எப்படி வந்ததோ அந்த பேர் முதலாய் உன்னுடைய பேர் முதலாய் அற்று போக பண்ணுவேன். நீ இந்த உலகத்திலே இல்லாதபடிக்கு நான் போக பண்ணுவேன் என்கிற வைராக்கியம் கொண்ட தேவன் நம்முடைய தேவன்.
இந்த யோனா உட்கார்ந்தார், அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கியும் கொடுத்தார். அவன் சந்தோஷத்தோடு தான் உட்கார்ந்தான். சந்தோஷத்தோடு பார்க்கிறான், எப்படி இந்த பட்டணம் அழியப் போகிறது என்று பார்க்கலாம் என்று பார்க்க உட்கார்ந்தான் சந்தோஷத்தோடு. அதற்கும் நிழலை உண்டாக்கி தேவன் கொடுத்தார். அந்த நிழலுக்கு தேவன் அந்த தாவரத்துக்கு, அந்த ஆமணக்கு செடிக்கு கட்டளையிட்டார். பேசாத ஒரு செடியை பார்த்து நீ முளை என்று சொன்ன உடனே அது முளைத்து அவனுக்கு ஒரு நிழலை உண்டாக்கி கொடுத்தது. அது வேலையை செய்யவில்லையா? தேவன் சொன்ன வார்த்தையை காது கொடுத்து கேட்கவில்லையா? அது என்னுடைய தேவன், என்னை உண்டாக்கினவர், என்னை ஆதியிலேயே என்னை உண்டாக்கி என்னை அழகு பார்த்த தேவன், அவர் சொல்ல நான் செய்யாமல் விட்டுவிட்டால் அவருடைய படைப்புக்கு நான் கொடுக்கிற மரியாதை என்ன? அது கேட்டுச்சு. ஆமணக்கு செடி கேட்டு அவனுக்கு உண்டான நிழலை கொடுத்தது. அவன் சந்தோஷத்தோடு தான் இருந்தான். அந்த சந்தோஷத்தை இன்னமும் கூட தேவன் எதிர்பார்த்தார். அவன் இந்த சந்தோஷத்தில் எப்படி நம்மை கோபப்படுத்துகிறான், நம்மளை எப்படி அவன் எரிச்சலடைய செய்ய பார்க்கிறான் என்பதை கூட தேவன் பார்த்தார். அப்படியே கீழே 7ஆம் வசனம் அப்படியே படிங்க. மறுநாளிலே கிழக்கு விளக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆவணக்கு கிளையை அரித்து கொண்டது. அதனாலே அது காய்ந்து போயிற்று. தேவன் படைத்தார், அதுவும் நிழல் கொடுத்தது. ஆனால் பூச்சியை கட்டளையிட்டார். அந்த பூச்சிக்கு கட்டளையிட்டது அதை அவனுக்கு உண்டான அந்த நிழலை அரித்து போடுவதற்கு, அந்த தலைகளை அரித்து எடுப்பதற்கு பூச்சியை உண்டாக்கினார். பூச்சியும் வந்தது, தேவனுடைய வார்த்தையை கேட்டது, கேட்டு அதன்படி செய்தது, வெட்டாந்தரை ஆக்கிவிட்டது. சூரிய வெளி நல்ல மண்டைக்கு ஏற அளவுக்கு அந்த செடியை அது நாசமாக்கி போயிட்டு விட்டது. பூச்சி, ஒரு சின்ன பூச்சி, தேவன் படைத்த ஒரு சின்ன பூச்சி கீழ்ப்படிந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு இணங்கி, என்னை படைத்தவர் அல்லவா, அவர் கட்டளையிட்டார், அது நல்லதோ கெட்டதோ அவர் கட்டளையிட்டு விட்டார், இந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அந்த இலைகளை அரித்து போட்டு அவனுக்கு எரிச்சலை உண்டாக்குச்சா இல்லையா? 8ஆம் வசனம் படிங்க. சூரியன் உதிக்கும் போது தேவன் உஷ்ணமான ஈக்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். இப்ப தெரிஞ்சதுங்களா? என்னுடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை இன்னும் உணராத யோனா, இன்னும் கூட உணரல. அந்த வெயில் படும் பொழுது உஷ்ண காற்றுக்கு கட்டளையிட்டார். காற்றுக்கு கட்டளையிட்டார். தான் படைத்த அந்த காற்றை, நீ ஒரு உஷ்ண காற்றை எழும்ப பண்ணி அவனுக்கு அந்த உஷ்ண காற்றை கொடு என்று சொன்ன உடனே அது அதனுடைய வேலையை அற்புதமாக செய்தது மாத்திரமல்ல, அவனுக்கு இந்த உலகமே வேண்டாங்கிற வெறுப்பை உண்டாக்குவதற்கு அளவிற்கு அந்த உஷ்ணத்தை கொடுத்தது. அவன் என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் அங்கே, தன்னுடைய தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாய். இத்தனை நாளா நான் நல்லா இருக்கணும், நல்லா அந்த பூமியை அழிக்கிறத நான் பார்க்கணும், வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படணும் நினைத்த மனிதனை தான் படைத்த தாவரத்திலிருந்தும் தான் படைத்த பூச்சியிலிருந்தும் அவனுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கினார். பார்த்தீங்களா எப்பேற்பட்ட தேவன் என்பதை பாருங்கள். ஒரு சின்ன காரியம்தான், ஒரு நிமிஷத்திலே சந்தோஷப்பட்டு ஒரு நிமிஷத்திலே சாகக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதனால்தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவ்வளவு நலமான காரியம். இவர்கள் எத்தனையோ அக்கிரமங்கள் செய்தார்கள்,
அவர்களை எகிப்திலேயே அழித்து போட்டு இருக்கலாம். தேவன் இந்த காரியத்தை செய்யவில்லை. ஏனென்றால் அவர் நினைத்தார், ஒருவேளை பின்வரக்கூடிய சந்ததிகள் இந்த தேவன் படைத்து இந்த எங்களுடைய தாத்தாக்களை எல்லாம் அழித்த தேவன் இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் அல்ல என்று சொல்லக்கூடாது என்பதற்காக அவர்களை அழிக்காமல் பாதுகாத்து அவர்களுக்கு உண்டான எல்லா அறிவையும் ஞானத்தையும் கொடுத்த தேவன் நம்முடைய தேவன். அது மாத்திரமா, எகிப்திலே அவர்கள் பண்ணின அயோக்கியத்தனங்கள், அப்படி கொத்தடிமைகளாக இருந்த அந்த ஜனங்கள் அற்புதமாக 10 ஒரு அற்புதங்களை காட்டி, இனி வரக்கூடிய உலகத்தில் இப்பேற்பட்ட அற்புதமே நடக்காது என்கிற ஒரு காரியத்தை அவர்கள் கண்முன்னே காட்டி அவர்கள் அற்புதமாக வழிநடத்தி வந்த அந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், தேவனை கேலி செய்தார்கள். அது மாத்திரமல்ல, தேவன் அனுப்பின மனிதனை அவமானப்படுத்தினார்கள், கல்லறிந்தார்கள். அந்த மனிதனை நீ நீ எங்களை அந்த எகிப்திலே நாங்கள் இருந்திருந்தா நல்லா சுகமாக இருந்திருப்போம், நீ இங்கே கொண்டு வந்து எங்களை சாகடிக்கிறதுக்கு இந்த பாலைவனத்தில் கொண்டு வந்து விட்டையா என்று எவ்வளவோ ஏளன சொல்கள் அத்தனையும் பொறுமையோடு சகித்து கொண்டிருந்த மோசையானவர். அதுக்கு தான் அந்த மோசைக்கு ரொம்ப சாந்தமுள்ள மோசை. தேவனுடைய வார்த்தை அவருக்கு வைத்த பெயர் சாந்தமுள்ள, சாந்தமான மோசையானவர். அப்பேற்பட்ட மோசைக்கு கூட அவர்கள் செவி சாய்க்காதபடிக்கு, தேவனுக்கும் செவி சாய்க்காதபடி தங்களுடைய அக்கிரம மீறல்களுக்கே அவர்கள் செவி சாய்த்து அவர்களுடைய காரியத்திலேயே அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். தான் படைத்த தேவனை மறந்து, இப்போ படிக்கலாம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், முதல் வசனம் படிங்க. 18ஆம் 30 கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய், உன்னை ஜெனிப்பித்த தேவனை நீ மறந்தாய். ஒன்றுமே இல்லாத ஒரு களிமண்ணிலிருந்து என்னை படைத்து எனக்கு அவருடைய சுவாசத்தையே கொடுத்த என்னுடைய தேவனை எப்படிங்க மறக்க மனசு வரும்? எப்படி மறக்க மனசு வரும்? உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஒருவேளை உங்களை 1ஆவது வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உங்களுக்கு அவரே கிளாஸ் டீச்சராக வந்து இந்த மகனை இந்த 32 பிள்ளைகளையும் நான் எப்படியாவது ஸ்கூலுக்கே 1ஆவது இடத்துக்கு கொண்டு வருவேன் என்கிற அந்த வைராக்கியத்தோடு படிக்க வைக்கிற அந்த வாதியார், அந்த ஆசிரியர்கிட்ட இருக்கிற அக்கறை, சாதாரண உலக காரியத்துக்காக உலக சம்பளம் வாங்கும் அந்த ஆசிரியரே இந்த 32 மாணவர்களை நான் ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்துவேன் என்று நினைத்து அவர்களை கொண்டு போய் நிறுத்துறார் அல்லவா. 12ஆம் வகுப்பு வரை அவர்களை நல்ல கோச்சிங் கொடுத்து அவர் கூட ரெஸ்ட் எடுக்கிறார். வீட்டில் ஒழுங்காக கூட சாப்பிட மாட்டார். அந்த மாதிரி நடக்கக்கூடிய பள்ளிகள் எத்தனை பள்ளிகள் தெரியுங்களா? நமக்கு தெரியறதில்லை. நிறைய பள்ளிகள் இருக்கிறது. அக்கறை எடுத்து ஒரு வகுப்பு ஆசிரியர் அக்கறை எடுத்து அந்த வகுப்பை 12ஆம் வகுப்பு வரை அந்த மாணவர்களுக்கு உண்டான போதனைகளை போதித்து கண்டித்து அவர்களுக்கு தேவையான ஞானத்தை ஊட்டுவித்து அவர்களை பெரிய ஆளாக்குகிறார்கள். அதைத்தான் இப்பொழுது இருக்கிற தலைமுறைகள் கொண்டாடுகிறார்கள். 78 இருந்த மாணவர்களின் நிகழ்ச்சிகள் இப்போ இந்த குட் ஷெப்பர்ட் ஸ்கூலில் நாங்கள் படித்த ஸ்கூலில் நடந்தது. அதில் படித்தவங்க பெரிய பெரிய ஆஃபீஸர் அவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அதே மாதிரி காலேஜில் எல்லா இடத்துலையும் அது மாதிரி நடக்குது. அப்போ அந்த சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருந்திருக்கும், அந்த காலேஜுக்கு எவ்வளவு பெருமையாக இருந்திருக்கும்.
அதற்கே இப்படி என்றால் நம்மை படைத்த தேவனுக்கு நாம் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? பூச்சிக்கு கட்டளையிட்டார், காகத்துக்கு கட்டளையிட்டார், காற்றுக்கு கட்டளையிட்டார், தாவரத்துக்கு கட்டளையிட்டார். அது மாத்திரமா? கழுதைக்கு கட்டளையிட்டார். ஒரு பேசாத கழுதையை பேச வைத்தார். என்னாகமத்தில் நாம் படிக்கிறோம், அவன் சொல்லியும் கேட்காதபடிக்கு தேவனுக்கு விரோதமாக அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் செய்ய போகுது அந்த அந்த பினேகாஸ். அந்த கழுதை தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவனை தடுத்தது. அவன் அடித்தான் அதை. ஆனாலும் கூட அது தேவனுக்காக பொறுத்து கொண்டது. அப்பேற்பட்ட கழுதை கீழ்ப்படிந்தது. அது மாத்திரமா? இதையெல்லாம் பொறுமையோடு சகித்து கொண்டிருந்த தேவன், இத்தனையும் பார்த்து கொண்டிருந்த தேவன், இவ்வளவு அக்கறை கொண்டு நான் இந்த மனிதனை படைத்தேனே என்று வேதனைப்படாத அளவுக்கு இன்னும் தன்னுடைய மனதை தேற்றிக்கொண்டு அவர்களை கடைசி வரை நான் கொண்டு வந்து அவர்களுடைய நித்திய ஜீவனுக்குள் நிறுத்துவேன் என்கிற அந்த வைராக்கியம் வாக்குத்தத்தத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்ததை இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அத்தனை வருடம் சொல்லிக் கொண்டு வந்த அவர் ஒரு காலகட்டத்திலே அவர் ஒரு மௌனமான ஒரு மௌன விரதம், இந்த மாதிரி மௌன விரதம் யாருமே இருக்க முடியாது. மல்கியா தீர்க்கதரிசி வரை அவர் இடத்திலே பேசிக்கொண்டு தான் இருந்தார், தீர்க்கதரிசியின் மூலமாக பேசிக்கொண்டு தான் இருந்தார். ஒரு 400 வருட காலம், சும்மா 400 வருட காலம். 4 நாள் நம்ம கூட யாராவது பேசலினாவே நமக்கு தாங்க முடியாது. ஒரு நிமிஷம் பேச முடியலனாவே தாங்க முடியாது. 400 வருட காலம் அவர்களுடைய எந்த விதமான உறவு இல்லை. எலக்ட்ரிக் கம்பத்தில் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா, இருட்டாயிருச்சுன்னா எப்படி இருக்குமோ அதை விட மேலாக இருட்டடைஞ்ச உலகத்திலே அந்த எகிப்து ஜனங்கள் இருந்தார்கள். இது எதற்காக? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் செய்ததினால் வந்த வினை. 400 வருட காலம் சும்மா இருந்த தேவன் அப்படியே சும்மா விட்டு அவர் போகவில்லை. போங்கடா, எப்படியோ போங்கடா அப்படின்னு நான் சில வருஷம் எல்லாம் நடத்திட்டேன், இனிமேலும் உங்கள்கிட்ட என்னால் ஓரி அடக்க முடியாது என்று நினைக்கவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் உள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறா தேவன், உண்மையுள்ள தேவன். அதையும் நிரூபித்து காட்டினார். 400 வருடத்திற்கு பிறகு இது 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 பயங்கரமான ஒரு பெரிய சிந்தனை. இவர்களுக்கு எல்லாம் இவர்களை அந்த அந்த மனிதனை படைத்து அவன் செய்த பாவத்திற்கு விமோச்சனமாக ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் இவனுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு தேவைப்படும் என்று நினைத்து தேவன் தன்னுடைய அன்பான குமாரனையே உலகத்துக்கு அனுப்பினார். எப்படி அனுப்பினார் பார்த்தீர்களா? படிங்கள், சங்கீதம் 32ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி எபேசியர் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். யாரைங்க கூப்பிடுறாரு? எல்லா வேலையாட்களும் இருக்கிறார்கள்.
எல்லாருமே வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க. அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அத்தனை பேர் பயந்துக்கிட்டாங்க. சொந்த குமாரன், தன்னுடைய மடியிலே இருந்த குமாரன், அப்பா என்னை பற்றி நீங்கள் முதலே எழுதி வச்சிட்டீங்க, நீ போ, இந்த உலகத்திற்கு விமோசனம் உன்னால தான் எனக்கு கிடைக்க போகுது, நீங்கள் என்னை பற்றி முதலே எழுதி வச்சிட்டீங்க, நான் ரெடியாக இருக்கிறேன், என்ன வேணால் அவங்க பண்ணட்டும், இல்லையா நான் போகிறேன்ப்பா, நான் போகிறேன். இன்று நாம் என்னுடைய உயிரை எடுத்தாலும் பரவாயில்லை, இந்த சுவிசேஷத்தை போய் நான் மற்றவரிடத்தில் சொல்லுவேன். இல்லை, அவர் என்னை இந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர்கள் என்னை வெட்கப்படுத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள், உன்னை பற்றி தெரியாதா என்று உன்னுடைய பழைய வாழ்க்கையை சொல்லுவார்கள் என்று வெட்கப்பட்டு, ஐயோ இல்லைங்க, இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். ஆனால் இத்தனையும் கண்கூட பார்த்து அவர் மூலமாக படைத்த அவரே நடக்க போறிய காரியங்களை நினைத்து அவர் இவ்வளவு வருத்தத்தோடு இந்த உலகத்திற்கு யார் போவா, இதுக்கு ஒரு பெரிய விமோசனம் யார் கொடுக்க போறார் என்று நினைத்த உடனே, மறுபடியும் படிங்க, நினைத்த உடனே மறுபடியும் படிங்க 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். இந்த புஸ்தக சுருள் எங்க எழுதி இருந்தது? சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 6-9 படிங்க. இது எங்க எழுதி இருக்குது? இங்க எழுதி இருக்குது. 6, 7, 8. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இம்முடைய நியாய பிரமாணம் நீர் என் மூலியமா தானே கொடுத்தீர், அது என் மனதிற்குள்ளே இருக்கிறது, நீர் இத்தனையும் செய்து பலியை கொடுத்து சொன்னீர், காணிக்கையை கொடுத்து சொன்னீர், எல்லாமே செஞ்சீர். ஆனால் இந்த ஜனங்கள் கேட்காமல் போய்விட்டார்கள். இதற்கு ஒரு விமோசனம் தேடுவதற்கு நீர் 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 நினைத்தீர். அந்த விமோசனத்திற்கு முடிவு நான் தான். இப்பேற்பட்ட ஒரு விமோசனத்திற்கு முடிவு என்னுடைய பலிதான். இந்த பலியை விட்டால் வேற விமோசனமே கிடையாது என்று சொல்லி தன்னைத்தானே இந்த உலகத்திற்கு வருவதற்கு தகப்பனிடத்திலே உத்தரவு வாங்கி கொண்டு இறங்கி வந்தார். கீழ்ப்படிதலோடு இறங்கி வந்தார், பிறந்தார், வளர்ந்தார். 30 வருட காலம் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார். 3 வருட காலம் ஊழியத்திற்கு தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை 3 வருட காலம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லிய வார்த்தைகளை படியே செய்தார். யாருமே அந்த மாதிரி செய்யாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக செய்ய வைத்தார் தேவன். இதே இயேசு கிறிஸ்து காற்றுக்கு கட்டளையிடவில்லையா? புயலுக்கு கட்டளையிடவில்லையா? இல்லை முடமானவங்களை நடக்க வைக்கலையா? கண் பார்வையற்றவர்களை நடக்க வைக்கலையா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்யாத அற்புதங்களை இயேசு கிறிஸ்து வந்து செய்து காட்டினார். இப்போதுதான் நம்புவார்கள் என்பதை தேவன் புரிந்து அந்த புரிதலின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். எல்லா காரியத்தையும் செய்தார். செய்ததுக்கு பலன், இவ்வளவு செய்த பலனுக்கு ஒரு ஆசிரியர் மாணவர்களிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? என்னுடைய தாய் மாதிரி என்னுடைய வாத்தியார் எனக்கு அவ்வளவு கற்றுக் கொடுத்திருக்கிறார், நான் அவரை என்னுடைய உயிருள்ளவரை மறக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வாய் அவரையே சபிக்க தொடங்கிவிட்டது. நீ தேவனுடைய குமாரன் இல்லை என்று அடித்து சொல்லக்கூடிய அளவிற்கு
ஆணித்தரமாக சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஜனங்கள் துணிந்து விட்டார்கள். துணிந்து அவரை கொண்டு போய் யூதாஸ் அவரை கொண்டு போய் அந்த பிளாத்துவின் இடத்தில் ஒப்படைத்தார்கள். எப்பேற்பட்ட காரியங்களை தேவன் செய்யும் பொழுது சாத்தான் அதை சர்வசாதாரணமாக சுழற்சி மூலமாக அது இருக்கிற வண்ணமாகவே வைத்து, அது தேவன் தான் சொன்னது, தேவன் தான் செய்தது, அதுதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியே செய்து நம்மை மடக்கி நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவையே துண்டிக்கிற அளவுக்கு பண்ணிவிடுகிறான். அதனால் தான் அவரை பற்றி சொல்லும் பொழுது, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய ஆசை இச்சைகளை அடக்கி, நம்முடைய இன்ப துன்ப வேலை எல்லாவற்றையும் அடக்கி, தேவனுக்கு என்று நம்மளை அர்ப்பணித்து, தேவனுக்காகவே நான் வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கை தேவன்தான் என்கிற ஒரு நோக்கத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் அவன் பக்கத்திலே அண்ட மாட்டான். எப்படி யோபு தன்னுடைய வாழ்க்கையை மனைவி உதறி தள்ளிவிட்டால், நண்பர்கள் தள்ளிவிட்டார், பரவாயில்லை, யார் தள்ளினாலும் பரவாயில்ல, என்னை தேவன் எப்படி படைத்தாரோ அதே படைப்பிலே நான் அப்படியே இருப்பேன், அவர் எனக்கு கொடுத்த சுவாசத்தின்படியே தான் நான் இருப்பேன் என்று யோபு இல்லையா இருந்து காட்டினார் அல்லவா? இதெல்லாம் நமக்கு உதாரணம். அதெல்லாம் அவர்களுக்குத்தான் உதாரணம், நமக்கு இல்லைங்க. அவர்களுக்கு உதாரணம், அந்த எழுத்தில் அவங்க செஞ்சாங்களோ அவங்களுக்கு உதாரணம், நமக்கு இல்லைங்க. நமக்கு தான் உதாரணம், அவர்களுக்கு அல்ல. இனி வரக்கூடிய சந்ததிகள் கெட்டு போய்விடக்கூடாது, ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது, எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்தோடு தேவன் தன்னுடைய குமாரனையே அனுப்பி இவ்வளவு பெரிய பாடுகள் மத்தியிலேயும் கூட, இவ்வளவு பெரிய வேதனைகள் மத்தியிலே கூட, ஒரு சொற்ப ஜனங்கள் எனக்கு தேவை, எனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எனக்கு தேவை. விட்டு கொடுத்திருந்தால் விட்டு கொடுத்திருக்கலாம், ஆனால் விட்டு கொடுக்காத தேவன் நம்முடைய தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய தேவன். அதே எபேசியரில் படிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவன் நம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு குமாரனையே அனுப்பி அவரையே சிலுவையிலே அறைந்து அத்தனை வேதனைகளையும் பட வைத்து அவருக்கு கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இந்த மண்ணிலே உதிர வைத்து நம்முடைய பாவ அக்கிரம மீறுதல்களை மன்னிப்பதற்காக அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை கழுவி எடுத்திருக்கிறார். ஒருவேளை 3 வருடத்துக்கு பிற்பாடு தான் படப்போகிற கஷ்டங்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் கூட, நான் வந்தேன், உலகத்திற்கு வந்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கண்ணீர் வயிற்றில் பிறந்தேன், 30 வருஷம் அவங்களுக்கு உண்டான சேவைகளை செய்தேன், நான் மறுபடியும் உங்கள்கிட்டயே வரேன்னு சொல்லலை. இனிதான் என்னுடைய வேலை ஆரம்பமாக போகிறது என்று சொல்லி 3 வருட காலம் தன்னுடைய தாய் தகப்பன் வளர்ந்த இடம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, என்னுடைய தேவன் என்னுடைய தகப்பன் படைத்த இந்த பிள்ளைகளுக்காக, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக நான் என் ஜீவனையே கொடுக்க அந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். சாதாரண ஒரு காரியம் அல்ல இது. தன்னுடைய ஜீவனையே கொடுப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் இரத்தத்தின் மூலமாக நம்மை கழுவி எடுத்திருக்கிறார். இல்லை நான் போகமாட்டேங்க அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாமல் இருந்தாரா? கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்துவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். எப்படி எல்லாம் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததோ, மனிதன் மட்டும்தான் கீழ்ப்படியவில்லை, ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட அவருடைய சொந்த குமாரன் அவருக்கு கீழ்ப்படிந்தார். யாருமே கீழ்ப்படியல. படிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்திலிருந்து அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண வரைந்தும், அதாவது சிலுவையின் மரண வரைந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருகிறார். இதுதாங்க நமக்கு கிடைக்க போகுது. அவர் படைத்ததெல்லாம் அவரை வணங்க வேண்டும் என்று அவர் அவ்வளவு ஆசையாக தன்னை நமஸ்கரிக்க வேண்டும் என்று ஆசையாக படைத்த மனிதன் தான் கண்டதையெல்லாம் தெய்வமாக மாற்றி அவருக்கு வெட்கத்தை உண்டு பண்ணினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவரை மேலாக உயர்த்தி அவருடைய காரியங்களுக்கு அப்படியே கீழ்ப்படுங்க. அப்படியே ஒரு மகன் தகப்பனார் சொல்லும் வார்த்தையை அப்படியே கேட்டு வளரும் பொழுது அந்த தகப்பனார் சொன்ன வார்த்தை கேட்டு வளர்ந்த மகன் அவன் கடைசியிலே தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சொல்லுவான் தெரியுமா? என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தினாரா, சும்மா இல்லை, சாதாரணமாக இல்லை, அடித்து சொல்லி கொடுத்து இதெல்லாம் நீ இப்படி செஞ்சீங்கன்னா உனக்கு பின்னாடி நல்லா இருக்குன்னு சொல்லி 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 என்னை வளர்த்துறார் அப்படின்னு நீ சொல்லுவ. அந்த அளவிற்கு உங்களை உயர்த்துவார் தேவன். இயேசு கிறிஸ்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்ததனால் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுத்தார். அந்த ஸ்தானத்தை கொடுத்த தேவன் நாம் கீழ்ப்படியாமல் போனால் எவ்வளவு பெரிய பாவம். அவர் என்ன கீழ்ப்படி சொல்றார்? டெய்லி காலையில் வாங்க, வந்து அப்புறம் எடுங்க, முழங்கால் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, சாயந்தரம் வாங்க, முழங்கால் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, இதே டெய்லி செய்யுங்கன்னு சொன்னாரா? அதையும் கூட சுலபமாக செய்தார். நாம் செய்ய மாட்டோம்னு அவருக்கு தெரியும். இது வாரத்தின் ஒரு முதல் நாள் செய்யறதே பெரிய கஷ்டத்தோடு ஒரு வேதனையோடு பஸ் ஏறி காரை ஏறி வண்டி ஏறி அப்பாடாடு வந்து இங்கே வந்து உட்கார்ந்து ஒரு தூக்கத்தை போட்டு அப்படி அழகாக எந்திரிச்சு போகும்போது அதில் இருக்கிற நிம்மதி எவ்வளோ பெரிய நிம்மதி பார்த்தீங்களா? இங்கே வரக்கூடிய செய்தி சொல்லக்கூடிய செய்தியாளர்கள் அவர்கள் அனுபவித்து அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்து அதை ருசித்து சொல்லுகிறார்கள் என்பதை நினைத்து பார்ப்பது இல்லை. அதனால்தான் வார்த்தை இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 38ஆம் அதிகாரம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த நம்பிக்கையை நான் ருசிச்சேங்க. இந்த ருசி உண்மையான ருசிங்க. அவருடைய ரத்தம், அவருடைய உண்மையான ரத்தம், இது பல ரசமே இல்லைங்க, அவருடைய ரத்தம் தாங்க அது. அந்த அப்பம் அவருடைய மாவு நாள் பிழைஞ்ச மாவு அல்லைங்க, அது அவருடைய சொந்த சரீரங்க நான் சாப்பிட்டது. அதை ருசித்து பார்த்தோம் என்றால் அவர் மேல் வைக்கிற அந்த மனுஷன் பாக்கியவானாக இருப்பான். வேதம் நமக்கு அப்படி தான் சொல்லுது. அதே படிங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதே வசனம் தான். பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும்
வாஞ்சியாய் இருக்கிறது. இதை பருகினோம் என்றால் வாரம் வாரம் நான் உண்மையாக அவருடைய ரத்தம் அவருடைய சரீரம் என்று நினைத்து நான் பருகினேன் என்றால் என்னுடைய குணாதிசயங்கள் பேதுருவில் சொல்ல இப்போ வாசித்தோம் இல்லையா, அந்த குணாதிசயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மை விட்டு போய்விடும். இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் நம்முடைய மரண பரியந்தம் வரை இதனால் எனக்கு என்ன நஷ்டங்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி இந்த நஷ்டத்தை நான் இழந்து போக மாட்டேன், இந்த லாபத்தை நான் விட்டு போக மாட்டேன் என்று ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நினைத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டமாக இருந்தவைகள் எல்லாம் லாபமாக இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு குப்பையாக இருந்ததெல்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு மணல், நல்ல ஒரு மேடாக இருக்கும், நல்ல ஒரு வீடாக இருக்கும். இதை நான் அப்படித்தான் பருகுகிறேன். இனி கடந்த காலம் நான் எப்படியோ செய்துவிட்டேன், இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சரீரத்தையும் ஜீவனுள்ள தேவனுடைய அந்த இரத்தத்தையும் அந்த பாத்திரத்திலே நான் கையிட்டு பானம் பண்ணுவது உண்மை. இந்த உண்மையிலிருந்து நான் எந்த காலத்திலும் மாறமாட்டேன் என்று தேவனிடத்திலே வைராக்கியம் வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் அதே வழியிலே நடப்பார்கள், நம்முடைய சந்ததிகளும் அதே வழியிலே நடப்பார்கள். அதே போல நம்மை பார்க்கக்கூடிய புறஜாதிகளும் கூட நம்மை ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்தோடு வித்தியாசமான ஒரு பார்வையிலே நம்மை பார்ப்பார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏன் இவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம், ஏன் இவர்களுக்குள்ளே ஒரு உயர்வு, இவர்கள் பிள்ளைகள் மாத்திரம் இப்படி இருக்கிறதே, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சீரழிந்து விட்டதே என்பதை சிந்தித்து பார்ப்பார்கள். அந்த மாற்றத்தை நாம் தான் கொண்டு வர வேண்டும். நான் போய் ஒவ்வொருத்தரையாக கையை பிடிச்சி கொண்டு வந்து நீங்கள் மாறுங்க சொல்கிறது அல்ல. அவர்கள் உள்ளத்திலேயே அந்த மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் இருந்தால்தான் சபை வளரும். விசுவாசிகளுடைய அந்த அந்த பொருளாதார நிலைமை, சரீர பிரகாரமான நிலைமை மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் நிலைமை, மனைவி இருக்கிற நிலைமை, புருஷனிடத்தில் இருக்கும் நிலைமை, பிள்ளைகளிடத்தில் இருக்கும் நிலைமை, நாம் வேலை செய்கிற இடத்துல நிலைமை இருக்கிற நிலைமை எல்லாமே தலை கீழாக மாறி போய்விடும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து தேவனிடத்திலே நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக, கீழ்ப்படிதல் என்கிற அந்த வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்வோம். கர்த்தருடைய பந்தியை சகோதரர் ஏசைன் அவர்கள் நடத்துவார். பந்திக்காக 9வது பாடலை நாம் பாடுவோம்.